அந்நியரசு மாதிரியான ஆட்களை நான் பல நாள் இது மாதிரியான இதில் பேசியிருக்கேன். இதை வந்து நம்ம சீமான மேலே தான் கோவப்படணும். நீங்கள் எங்களை மாதிரி ஆட்களை பேச விடுங்க. எங்களை மாதிரி ஆட்களை பேச விட்டீங்கன்னா இப்போ என்னை மாதிரி சாட்டை திருமுறன் மாதிரி இடுமான கார்த்தி மாதிரியான ஆட்களை நீங்கள் சுதந்திரமாக பேசு. வன்னியரசு மாதிரி ஆட்களை பேசுங்கடா, பதில் சொல்லணும். விட்டா நாங்கள் செருப்பை கட்டி அடிச்சிருப்போமா இல்லையா? அந்நியரம் அவர்கள் தான் செய்யணும். அண்ணன் சொன்னாதான் தப்பு. இப்போ மாடுகள் மாநாடு நடத்துறேன், கோணார்கள் மட்டும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தா நீங்கள் சொல்கிற சரி. நான் பணமேறு விழா நடத்துறேன் அல்லது பனையேறி தடையை மீறி பனையேறி கல் இறக்குறேன், நாடர்கள் மட்டும் வாங்கன்னு கூப்பிட்டா அது குலத்தொழில தள்ளுறாருன்னு சொல்லலாம். இன்னைக்கு எழுதி வைங்க. இன்னும் சரியாக 10 ஆண்டுகள்ல இங்க இருக்கக்கூடிய வண்ணார் சமுதாயமும் நாவிதர் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய முடிதிருத்தும் சமுதாயமும் போராட்டம் பண்ணுவாங்க. எங்க தொழிலை எங்களை தவிர யாரும் செய்யாதீங்கன்னு போராட்டம் பண்ணுவாங்க. எழுதி வைக்காதீங்க. ஒருத்தனை வெட்டணும்னா அவனத்தான் வெட்டணும். அதை பேண்டு வச்ச பீய வெட்டக்கூடாது. அண்டாவாளையோ செந்தில்வேல் அண்டாவாளையோ அல்லது தமிழன் பிரசன்னாவாளையோ அல்லது வன்னியரசாலையோ சீமான எதுவும் செய்ய முடியல. அதனால சீமான் பேண்டு வச்ச பீய எந்த கம்மா கரையிலடா கிடக்கும் அப்படியே தேடி போய் கம்மா கரையில பீய வெட்ட திரிறாங்க. இந்த பீதினி பயலுக்கு வேற என்ன பதில் சொல்லுவீங்க? அண்ணன் சங்கத்தமிழன் வந்து நம்ம ஒரு சில விடயங்களை பாராட்டினா ரொம்ப ஓப்பனா பேசிட்டு போயிருவாரு. அவர் நம்மள மாதிரி வச்சுக்கல, தலைமைக்கு அவ்வளவு சீக்கிரம் கட்டப்பட மாட்டாரு. நிஜமா ஏதாவது பேசி நாம எப்படி ஏதாவது பேசி விட்டு வாங்கப்படுறப்போ தலைமையில அதே மாதிரி நான் என்னுடைய வருகைக்கு முன்னாடி நான் அதிகமாக நேசித்த நபர் அண்ணன் திருமாவளவன். என்ன தேசிய தலைவர் பிரபாகரன் அவர் தான் தூக்கிட்டு வந்தாரு. எங்கள் தேசிய தலைவர் சொன்னாரு தலித் பேரவை இயக்கம்னு வச்சிருந்ததை கொண்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் மாத்தினாரு. தேசிய தலைவரை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடந்த ஆடு மாடுகளுக்கான மாநாடு ஒரு தரப்பை ரொம்பவே பாதிச்சிருக்குது. அதை பற்றி பல்வேறு விமர்சனங்கள். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வன்னி அரசு, அண்டா செந்தில்வேல், திமுகவின் தமிழன் பிரசன்னா, அவர் நம்ம திராவிடன் பிரசன்னான்னு சொல்லுவோம். இவங்க எல்லாம் வந்து மிக கடுமையாக அண்ணன் சீமான் அவர்களை பொறாண்டி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன, அதற்கு வந்து அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்களுடைய பதில் என்ன, முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்களுடைய பதில். ஏன்னா இது படிப்பு சார்ந்தது. அதனால முனைவர் பட்டம் பெற்ற ஒருத்தருக்கு நம்ம கேட்டா சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால அண்ணனை வரவேற்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் பிரியகுமார். செய்தி, அதாவது நீங்க மாநாடு பார்த்திருப்பீங்க, பிரம்மாண்டமாக நடந்தது, வெற்றிகரமாக நடந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஏக்கமா இருக்கு. அதுல நம்ம கலந்துக்கிற முடியாம இருக்கமே, அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கமே, ரொம்ப உண்மையிலேயே நான் ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏக்கமா இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த வார்த்தை ஏக்கம் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு இதா இருக்கும்னு பாருங்க. ஆசையா இருக்கு எனக்கு அந்த மாதிரி நிகழ்வுல கலந்துக்கிறேன். அந்த இடத்துல நம்ம இருக்க முடியல, மிஸ் பண்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய இங்க பாருங்களேன், நிறைய வருத்தம் இருக்கு, நிறைய ஏக்கம் இருக்கு, ஆசை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது எல்லாமே சீமான கையில தானே இருக்கு. அத பாப்போம், அத நம்ம பாப்போம். நம்ம இப்ப இந்த பிரச்சனையை பத்தி பேசுவோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் செய்திருப்பது குடிவெறியின் உச்சம், ஜாதி வரியின் எச்சம் அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காரு. பனைமரம் ஏறி கல்லறை இறக்க சொல்லுவதும், இந்த மாதிரி ஆடு மாடுகளுக்கான உரிமைக்காக போராடுவதும் வந்து ஜாதி வரியுடைய உச்சம், அவருடைய குலத்தொழிலை நோக்கி தள்ளுகிறார் சீமான் அப்படின்னு சொல்லி வன்னியரசு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்கன்னா? அதாவது வன்னியரசு மாதிரியான ஆட்களை நான் பல நாள் இது மாதிரியான இதுல பேசியிருக்கேன். இதை வந்து நம்ம சீமான மேல தான் கோவப்படணும். நீங்க எங்களை மாதிரி ஆட்களை பேச விடுங்க. எங்களை மாதிரி ஆட்களை பேச விட்டீங்கன்னா இப்ப என்னை மாதிரி சாட்டை திருமுறன் மாதிரி இடுமான கார்த்தி மாதிரியான ஆட்களை நீங்க சுதந்திரமா பேசு. வன்னியரசு மாதிரி ஆட்களை பேசுங்கடா, பதில் சொல்லணும். விட்டா நாங்க செருப்பை கட்டி அடிச்சிருப்போமா இல்லையா? அந்நியரம் எந்த மாதிரி, அதாவது நான் சொல்ற செருப்பை கட்டி அடிக்கிற வார்த்தையால் செருப்பை கட்டி அடிச்சிருப்போம். இது செந்தில்வேல் அண்டா மாதிரியான ஆட்களை, இந்த மாதிரியான தமிழன் பிரசன்னா மாதிரியான ஆட்களை, வன்னியரசு மாதிரியான ஆட்களை நம்ம பேசவே அனுமதிக்க கூடாது. புரியுதுங்களா? முதல் அரசியல் ரீதியா பார்க்கணும். நாம என்றாவது ஒரு நாள் குலக்கல்விக்கு ஆதரவா போயிருக்கோமா? ஜாதிய ரீதியா பேசியிருக்கோமா? இது நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க பிரியகுமார். அதாவது சீமானனுடைய தொலைநோக்கு பார்வை என்பது எப்படி இருக்குன்னா, தற்சார்பு பொருளாதாரத்தை பேசுறாரு. இங்க பாருங்களேன், வள்ளலார் பேசின மாதிரி உயர்நயம் பேசக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அதே மாதிரி நாம இயற்கை வேளாண்மையை பத்தி, ஆர்கானிக் ஃபார்மிங்கை பத்தி நம்மளை தாண்டி வேற எந்த ஒரு அரசியல் கட்சி இது வரைக்கும் பேசினது இல்ல. நாம சொல்ல வர்றது குலக்கல்வின்னு சொல்றோம். படிச்சவன பூரா பணமரம் ஏறவான்னு கூட்டமா? இப்ப இல்ல, நான் என்ன கேக்குறேன், படிச்சவங்களையும் அதை விட்டுட்டு வான்னு சொல்றாரு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய இவங்க இந்த மடப்பயல்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, நாம படித்தவர்களை படிப்பை விட்டுட்டுவான்னு சொல்லல, உன்னுடைய வேலையை விட்டுட்டுவான்னு சொல்லல. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவர்கள் எல்லாம் வாங்கன்றாங்க. இங்க பாருங்க, 2019 2020 கொரோனா காலகட்டத்துல எங்க ஊர்ல இருந்து சிங்கப்பூர்ல வேலை பார்த்த பசங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டாங்க. அந்த கொரோனா வந்து அந்த பீக் ஸ்டேஜ் ஆகுறதுக்கு முன்னாடியே இங்க வந்துட்டாங்க. வந்தவங்க இங்க இருக்கும்போது செம்பரியாடு மேய்த்தார்கள். அவர்கள் செம்பரியாடு மேய்க்கிற கோணார் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இந்து முத்திரையர் சமுதாயம், இந்து வளையர்னு சொல்லுவாங்க. இங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்த எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்களே சிங்கப்பூர்ல வேலை பார்த்தேன், என்ஜினியரிங் முடிச்சுட்டு அவன் இங்க வந்து செம்பரியாடு மேய்ச்சான். நத்த சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்தவன் செம்பரியாடு மேய்ச்சான். சிங்கப்பூர்ல வேலை பார்த்தேன், செம்பரியாடு வந்து நத்தத்துல வந்து மேய்க்கிறான்றக்காக அதை படிப்பை விட்டுட்டேன், வேலையை விட்டேன்னு இல்ல. கொரோனா காலகட்டத்தில் என்ன செய்யறதே தெரியல.
எந்த வேலையும் இல்ல, எந்த பிழைப்பும் இல்ல. ஜாதியை எப்படின்னா இதுல கொண்டு வராங்க எனக்கு புரியல. அதுதான் இங்க பாருங்க, இந்த ஜாதி தான் மேய்க்கணும்னு நான் என்ன கேக்குறேன், இப்ப பனைமரம் ஏறி சீமானனை கல்லு இறக்கும் போது பக்கத்துல ஒருத்தர் கூடவே நின்று அந்த புகைப்படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காணொலி எல்லாம் பாத்தீங்கன்னா மைக்ல எல்லாம் பேசியிருப்பாரு ஒருத்தர், பாத்தீங்களா? அவர் நான் ஆக்ஸ்போர்ட்ல போய் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தாரா? ஆக்ஸ்போர்ட்ல போய் டிகிரி முடிச்ச நபரா அவரு? இல்ல ஊட்டி கான்வென்ட்ல படிச்ச நபரா? இல்ல ஐபிஎம்ல போய் எம்பிஏ முடிச்சுட்டு வந்தாரா? கிடையாது பிரியகுமார். இங்க பாருங்க, யாரெல்லாம் அந்த தொழிலை இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த தொழில ஒரு பாதுகாப்பு வேணும், அவ்வளவுதான். அந்த அதே மாதிரி அந்த தொழிலை எப்படி நவீனமயமாக்க முடியும்? நீங்க பனை பொருட்கள்ல எவ்வளவு பொருட்களை நம்ம உற்பத்தி செய்யறோம், பிளாஸ்டிக் பதிலா பனை பொருட்களை எப்படி பயன்படுத்த முடியும்? பிளாஸ்டிக் பதிலா பருத்தியான நூல் பொருட்களை எவ்வளவு பயன்படுத்த முடியும்? பருத்தியில சணல்ல, அதாவது பிளாஸ்டிக் பதிலா சணலை எவ்வளவு பயன்படுத்த முடியும்? இதுதான் பிரியகுமார் அண்ணன் பேசுறது. இதை புரிஞ்சுக்கிறாம இவங்க என்ன நினைக்கிறாங்க, மீண்டும் குலக்கல்வி கொண்டாரு. நான் என்ன கேட்கிறேன் ஐயா, நான் கேட்கறது 100% எல்லாருமே படிச்சு முடிச்சிட்டோம், எல்லாருமே ஐடி கம்பெனி போக முடியுமா? கண்டிப்பா முடியாதுண்ணா. எல்லா பேருமே ஐஏஎஸ் ஆயிட முடியுமா? எல்லா பேருமே ஐபிஎஸ் ஆயிட முடியுமா? நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க வைக்கிறதுதான் தவறு. நான் என்ன சொல்ல வர்றேன், நான் சொல்ல வருவது, ஐயா நீ ஐஏஎஸ் ஆக நினைக்கிறவங்க படிச்ச நல்லபடியா ஐஏஎஸ் ஆகுங்க. யார் ஐபிஎஸ் ஆக நினைக்கிறீங்க போங்க, யாரெல்லாம் பொறியாளர் ஆக நினைக்கிறீங்களா போங்க, யாரெல்லாம் வந்து பேராசிரியர் ஆகணும், ஆசிரியர் ஆகணும், அல்லது எந்த தொழிலுக்கு ஒரு அரசு சார்ந்த தொழிலுக்கு போனா போங்க, எல்லாரும் போங்க. யாரெல்லாம் எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் ஐடி கம்பெனில வேலை பார்த்தீங்க, ஐடி கம்பெனில 10 வருஷமா வேலை பார்த்துட்டு 20 வருஷமா வேலை பார்த்துட்டு எனக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கு, நான் மீண்டும் அந்த ஐடி கம்பெனில என்னால என்னுடைய மூளையை கசக்கி வேலை செய்யும் போது எனக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் வருது, பிரஷர் வருது, சுகர் வருது, புரியுதா? இந்த மாதிரி டயாபிட்டிஸ் போன்ற நோய்கள் என்னால வருது, அதை என்னால தாக்கு பிடிக்க முடியல, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ விரும்புறேன்னு நினைக்கிறவங்க வாங்க, முதலீடு செய்யுங்க, பனை தொழில முதலீடு செய்யுங்க, பனை மரங்கள்ல முதலீடு செய்யுங்க, விவசாயத்துல முதலீடு செய்யுங்க, கால்நடைகள்ல முதலீடு செய்யுங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம். யாருக்கெல்லாம் படிப்பு வரலன்னு சொல்றீங்க, படிக்கிறவங்க பூரா படி. யாருக்கெல்லாம் ஒரு சிலர் வந்து எனக்கு 10வது மேல படிக்க வரலங்க சொல்லுவானா சொல்லலையா? எனக்கு பள்ளி பருவத்தை தாண்டி கல்லூரி போக பிடிக்கலங்க, யாரெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்றியோ, யாரெல்லாம் படிப்பு வரலன்னு சொல்றியோ, யாரெல்லாம் முடியலன்னு சொல்றியோ, அவன் வெளிநாட்டுக்கு கட்டட வேலைக்கு போகாத. நீ துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கிற பதில உள்நாட்டிலேயே ரேபிடோ ஓட்டுறது, ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு சொல்லி பாவனா காலையில் 4 மணிக்கு 30 ரூபாய்க்காக வண்டி எடுத்துட்டு வந்து கண்ணை முழிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. பிரியகுமார், நான் என்ன சொல்ல வர்றேன், இங்க இருந்து சென்னையில போய் நீ ரேபிடோ ஓட்டி பொழைக்கிறதுக்கு பதிலா அங்க உனக்கு சரியில்லாத உணவு, இங்க பாரு சென்னையில தங்குறதுக்கு சரியான இடம் இருக்காது, ஒரு சரியான குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, பூராமே உப்பு தண்ணியா இருக்கும். நீ ஏன் இங்க இருந்து போய் உப்பு தண்ணியில குளிச்சு புறாக்கூடு மாதிரியான ரூம்ல எல்லாம் தங்கி ஒரு சுகாதாரமற்ற உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமற்ற வாழ்க்கையை வாழ்ற? அதுக்கு நீ அங்க போய் ரேபிடோ ஓடுறக்க, அங்க போய் சுவாண்டா ஸ்விக்கில வேலை பார்க்கறது பதிலா உன் ஊர்ல பனைத்தொழில பாரு, அதை எப்படி டெவலப் பண்ணலான்னு பாரு, இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியை பனைத்தொழில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பாரு, அதை எப்படி மேம்படுத்தலான்னு பாரு. இங்க பாருங்களேன், இப்ப அந்த பனைத்தொழில நின்றவரு, அந்த பனை மரத்துல ஏறி கல்லு இறக்கும் போது நின்றவரு, உங்களுக்கு தெரியும் பனைத்தொழில ஈடுபடக்கூடிய நபர், பனைத்தொழில செய்யக்கூடிய நபர், அதை எப்படி இன்றைய தொழில்நுட்பத்துல பயன்படுத்தலாம்ங்கிறத அண்ணன் பேசுறது. அதே நேரத்துல இங்க எடுத்துங்க ஆடு மாடு மேய்க்கையில அந்த மாடை மேய்ச்சவர் ஒருத்தர் வந்து பிரச்சனைக்குரிய நபர், அந்த வனத்துறை அதிகாரிகளால் பாதிக்கப்பட்ட நபர் ஒரு ஐயா வந்திருப்பாரு, தலைய அந்த கையில எல்லாம் காப்பெல்லாம் கட்டி அந்த ஒரு குச்சியை உயர்த்தி பிடிக்கல, மாடு மேய்க்கிற ஒரு உயர்த்தி பிடிக்காத ஏதோ செங்கோலை உயர்த்தி பிடிச்ச மாதிரி உயர்த்தி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஏன்னா மாடு மேய்ப்பவருக்கு அதுதான் செங்கோல், புரியுதா? ஏன்னா மாடு மேய்க்கிறதுக்கு அந்த கோலை தான் பயன்படுத்துறாங்க, அதுதான் ஆடு மாடுகளை பராமரிக்குது. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், அந்த ஐயா இருக்காரு, அவரு அந்த வனத்துறை அதிகாரியால் பாதிக்கப்பட்டவர், அவருக்கு நாங்க இருக்கிறோம்னு சீமானனை அந்த மேடையில உற்சாகப்படுத்துறாரு, நாங்க இருக்கிறவங்க பிள்ளை அப்படின்னு காட்டுறாரு. அந்த ஐயா இப்ப மாடு மேய்க்கிறவரை சீமானதை உருவாக்குனாரா? அல்லது உண்மையிலே போய் பாருங்க, அந்த ஐயா கோணர் சமுதாயம் தானா? அப்படி கிடையாது. இங்க பாருங்க, இன்னைக்கு எங்க ஊர்ல கம்மாயில, எங்க சுற்று வட்டாரத்துல கம்மாயில ஊனா மீன் பிடிக்கிறோம், அது ஒரு நாள் தண்டரா போட்டு கம்மா இன்னைக்கு அழியுதுன்னு சொல்லி அதுக்கு பேர் சொல்லுவாங்க. இந்த மீன்பிடி திருவிழா நடத்துவாங்க, அதாவது பத்திரிகையில் வரும்போது மீன்பிடி திருவிழான்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்து பாசைகள் என்ன சொல்லுவாங்க, கம்மா அழியுது, இன்னைக்கு வந்து வெள்ளலூர் கம்மா அழியுது, இன்னைக்கு வெள்ளாளப்பட்டி கம்மா அழியுது, இன்னைக்கு ஆவுச்சிப்பட்டி கம்மா அழியுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. முதல்ல தண்டரா போடுவாங்க, இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, எல்லா பேரும் வர்றாங்க. அது ஒரு 30 ஏக்கர் கம்மா, 40 ஏக்கர் கம்மா இருக்கும், அதுல ஒரு 100 பேர்ல இருந்து 300 பேர் மீன் பிடிப்பாங்க. இப்ப இவர்கள் பூரா மீனவர்கள் ஆயிருவாங்களா? இவங்களோட குலத்தொழில் மீன் பிடிக்கிற தொழிலா மாறிடுமா? புரியுதா? இங்க பாருங்க, பனை ஏறுவது குலத்தொழில் என்று சொன்னால் எங்கள் பகுதியில நாடாரே கிடையாது. சிறு கொஞ்சம் மக்கள் இருக்காங்க, அவங்க பூராமே யாருன்னா வியாபார நோக்கத்துக்காக இங்க வந்தவர்கள், குடிபெயர்ந்து வந்தவர்கள். பூர்வீகமாக நாடார் சமுதாயம் எங்கள் பகுதியை பூர்வீக குடிகளாக கொண்டவர்கள் கிடையாது. இன்னும் சொல்லலாம், உங்க பகுதியில பூர்வீகமா குடி கொண்டவர்கள் இருக்காங்களா? யாராவது பூர்வீக குடிகள் நாடார் உங்க ஊர்ல இருக்காங்களா? எங்க ஊர்ல வந்து வன்னியரும் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். உங்க பகுதியில வன்னியரோ பறையறனா, தென்னை ஏறணும், மாமரம் ஏறணும், அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே ஏறணும், அது பனைமரம். புரியல? எல்லாமே நாங்க தான் ஏறணும். எல்லாமே
அதே மாதிரி எங்க பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க பகுதியில நாடார் சமுதாயம் கிடையாது, பனைமேரிகள் கிடையாது. நாங்க எங்க பகுதியில இந்து வளையர் தான் மரமேறுவாங்க, இந்து வளையர் மரமேறுவாங்க. இன்னும் மற்ற சமுதாயங்கள் போவாங்க. எங்க பகுதியில பெரும்பான்மை அவங்கன்றனால அவங்க அந்த தொழிலை செய்யறாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு 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 தொழிலை இதுதான் இவங்களுடைய குலத்தொழில்னு சொன்னது ஒரு காலத்துல இருந்ததான், மாற்று கருத்து இல்ல. ஆனால் அந்த தொழிலை அந்த அந்த நபர்கள் தான் செய்யணும்னு அண்ணன் சொன்னாதான் தப்பு. இப்ப மாடுகள் மாநாடு நடத்துறேன், கோணார்கள் மட்டும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா நீங்க சொல்ற சரி. நான் பணமேறு விழா நடத்துறேன் அல்லது பனையேறி தடையை மீறி பனையேறி கல் இறக்குறேன், நாடார்கள் மட்டும் வாங்கன்னு கூப்பிட்டா அது குலத்தொழில தள்ளுறாருன்னு சொல்லலாம். பிஜேபி கொண்டு வர குலத்தொழில் என்பது வேறு, நாம் தமிழர் கட்சி கொண்டு வர்ற விவசாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை என்பது, இந்த போராட்டம் என்பது வேறு. இது வேறு. இங்க பாருங்க, நீங்க எழுதி வச்சுங்க, இன்னைக்கு எழுதி வைங்க. இன்னும் சரியாக 10 ஆண்டுகள்ல இங்க இருக்கக்கூடிய வண்ணார் சமுதாயமும் நாவிதர் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய முடிதிருத்தும் சமுதாயமும் போராட்டம் பண்ணுவாங்க. எங்க தொழிலை எங்களை தவிர யாரும் செய்யாதீங்கன்னு போராட்டம் பண்ணுவாங்க. எழுதி வைங்க. ஏன்னா என்ன காரணம், அதுக்கு என்ன காரணம் சொல்றேன். அந்த தொழில் மட்டும் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த தொழிலை வளர்த்து கொண்டார்கள். ஒரு காலத்துல நம்ம வீடுகள்ல உட்கார வச்சு முடி வெட்டுவாங்க, உண்டா இல்லையா? அதற்கு பிறகு ஒரு மரத்தடியில ஒரு சேர் போட்டு முடி வெட்டினாங்க டவுன்கள்ல, நகர்ப்புறங்கள்ல. அடுத்து அந்த சேரை ரோலிங் சேரா மாறுச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு கடையா மாறுச்சு. கடை அதுக்கப்புறம் ஒரு நவீனமயமாக்கப்பட்ட கண்ணாடிகள் சூழ்ந்த கடையா மாறுச்சு. அதற்கு பிறகு இன்னைக்கு ஏசின்னு சொல்லக்கூடிய குளிரூட்டப்பட்ட கடைகளாக மாறிவிட்டது. அது வந்து அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு. இன்னைக்கு பெரிய அழகு நிலையங்களா, இன்னைக்கு அழகு நிலையங்களா மாறிடுச்சு. இதே மாதிரிதான் துணி துவைக்கக்கூடியது. ஒரு காலத்துல ஆத்துலயோ குளத்திலேயோ கம்மாயிலேயே புடிஞ்சு துணி துவைச்சாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு அப்படி அந்த தொழிலே நவீனமயமாக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு மிஷின்ல ஒரு அழுகு துணியை போட்டாக்க அதுவே துவைச்சு அதுவே அலசி அதுவே காய வச்சு வெளியில வரையில அயன் பண்ணி வருது, அல்லது வெளியில வரையில நாம அயன் பண்ணணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த மிஷின்லயே ஃபுல் ஆட்டோமேட்டிக் இருக்கு, செமி ஆட்டோமேட்டிக் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இந்த தொழிலை செய்யக்கூடிய அந்த குலத்தொழிலா கொண்ட நபர்கள் நாளைக்கு போராட்டம் பண்ணி எங்க தொழிலை வேற யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை வரும். அப்படி வந்தா நம்ம ஏத்துக்குருவோமா? இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு நாவியர் மட்டும் தான் முடிவெட்டுறாங்களா? எங்க ஊர்ல ஃபார்வர்ட் கேஸ்ட்னு சொல்லக்கூடிய நபர் சிங்கப்பூர்ல முடிவெட்டுற கடையில வேலை வைக்கிறேன். இன்னைக்கு சிங்கப்பூர்ல வேலை வைக்கக்கூடிய முடிவெட்டுற கடையில வேலை வைக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரையும் எடுத்து பாருங்க, அவர்கள் நாவிதரான்னு பாருங்க, கிடையாது. இங்க பாருங்க, ஒரு நம்ம ஊரே மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் அதை வேலை செய்யறாங்க. அது கலைனா, ஒரு ஆர்ட், அவ்வளவுதான். அதாவது பெரியகுமார், இன்னைக்கு அழகு நிலையம் என்ற பெயரில் வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு ஒரு காலத்துல வந்து பெண்களுக்கு எல்லாம் இங்க நாவிதர்கள் வந்து போய் முடிவெட்டினது கிடையாது. இன்னைக்கு அழகு நிலையம் வந்ததுக்கு அப்புறம் அங்க வேலை பார்க்கிற நபர்கள் நாவிதர்கள் மட்டும் கிடையாது. புரியுதுங்களா? அது ஒரு அழகு நிலைமை ஆகி போச்சு. அதுல வந்து முடிவெட்டுறது இந்த சமுதாயம் இருக்கணும், நகை வெட்டி விடுறது இந்த சமுதாயம் இருக்கணும், கால் பாதங்களை சுத்தம் பண்றது இந்த சமுதாயமா இருக்கணும், கோணு வச்சு விடுற இந்த சமுதாயம், அப்படிலாம் சொல்ல முடியாது. இது தொழில். நான் என்ன சொல்ல வர்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்கள் அனைத்தையும் நவீன முறைப்படுத்துங்க, தொழில்நுட்பத்துக்கு உட்படுத்துங்க. அதன் மூலமாக சொல்லுங்க. அவங்க வந்து ஸ்டைலிஸ்ட், அவங்களுக்கு பேரே வந்து ஸ்டைலிஸ்ட், பியூட்டிஷியன், ஆர்டிஸ்ட் அப்படி வந்துருச்சு இன்னைக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த தொழில்களை பனை மேறுவதையோ ஆடு மேய்ப்பதையோ மாடு மேய்ப்பதையோ நவீன முறையாகிவிட்டால் இங்க இயற்கை விவசாயம் கிடைச்சிரும். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், மலை மாடுகள் நம்ம பேசுறோம். இந்த மலை மாடுகள் இருக்கக்கூடிய மாடுகள் தான் நாற்றாங்கால். நாட்டு மாட்டுக்கான நாற்றாங்கால் எதுனா, நாட்டு மாட்டினுடைய ஒரு 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 நர்சரி எதுன்னு கேட்டீங்கன்னாக்க மலை மாடுகள் தான். மலை மாடுகள்ல இருந்து தான் ஜல்லிக்கட்டுக்கு அங்க இருக்கிற மாடுகளை நீங்க பாத்திருப்பீங்க. அந்த விழா ஏற்பாடு நடக்கும்போது கண்டுகுட்டிகள் நிறைய தெரிஞ்சிருக்கும். மலை மாடுகளினுடைய கன்றுக்குட்டிகள் நிறைய தெரிஞ்சிருக்கும். அதுல இருக்கிறதுல அந்த காலங்கண்டுகள் தான் ஜல்லிக்கட்டுக்கு போய் வாங்கிட்டு வருவாங்க. அதுல இருக்க காலங்கண்ட நல்ல வகையான அதோட பேரண்ட பாப்பாங்க. இந்த இந்த கண்டுகுட்டியினுடைய தாய் யாரு, இந்த கண்டுகுட்டியினுடைய தகப்பன் யாருன்னு பார்த்து அது அங்கேயே தெரியும். ஏன்னா வந்து ஒரு 10 மாட்டுக்கு இத்தனை மாடு வந்து ஆண் மாடுகள்னு சொல்லிட்டு, 10 பசு மாடுகளுக்கு இத்தனை ஆண் மாடுகள்னு சொல்லிட்டு ஒரு இனப்பெருக்கத்துக்காக வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் இதனுடைய கொம்பு எப்படி இருக்கும். அதாவது ஒரு தரமான காளைகளை தான் இனப்பெருக்கத்துக்கு வச்சிருப்பாங்க, தரமான பசுக்களை தான் இனப்பெருக்கத்து வச்சிருப்பாங்க. அப்ப அதனுடைய கன்றுகளை சரியா கணிச்சு இது ஜல்லிக்கட்டுக்கு பயன்படும் சொல்லி அதுல இருந்து பிரிச்சு எடுத்து விற்பாங்க. ஒரு கன்றினுடைய விலை இன்னைக்கு 20,000 ரூபாய் வரையும் போகுது. 5,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரையும் போகுது. கன்றினுடைய நிறத்தை பொறுத்து, தன்மையை பொறுத்து, அதனுடைய வேகத்தை பொறுத்து. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், ஜல்லிக்கட்டுக்கு நாற்றாங்கால். நீங்க இயற்கை விவசாயத்துக்கு நாட்டு மாடு தான் முக்கியம்னா, நாட்டு மாட்டினுடைய நர்சரியா இருக்கக்கூடிய ஒரு இடம், நாற்றாங்காலா இருக்கக்கூடிய இடம் எதுனா நாட்டு மாடுகளுடைய ஒரு வாழ்விடமா இருக்கக்கூடிய மலை மாடுகள் தான். அதுதான் பாரம்பரிய இனம். அதுல கலப்பினமே இருக்காது. இதே நம்ம ஊருக்குள்ள இருக்க மாடுகளை பாருங்க, கலப்பினம் இருக்கும். அதாவது ஒரு காராம் பசுவா இருக்கும், அல்லது ஒரு ஜெர்சி மாடா இருக்கும், அல்லது ஒரு சிந்து மாடா இருக்கும். இதில் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நாட்டு கோயில் மாடுகள் தெரியும், கோயில்களுக்கு நேர்ந்து விடப்பட்ட நாட்டு மாடுகள் தெரியும். அதோட இனப்பெருக்கம் செய்து அது ஒரு புது ஒரு கலப்பினத்தை உருவாக்கும். புரியுதுங்களா? ஊருக்குள்ள இருக்க மாடுகள் இன்னைக்கு நிறைய கலப்பினம் இருக்கு, புரியுதுங்களா? ஆனா அங்க இருக்கக்கூடிய காட்டு மாடுகள்ல எந்த வகையான கலப்பினங்கள் இல்ல. ஆகவே நாம விவசாயத்தை மீட்டெடுப்பதும் விவசாயத்துக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய கால்நடைகளை மீட்டெடுப்பதும் தான் நாம் தமிழர் கட்சியோட நோக்கமே தவிர படித்துக் கொண்டிருப்பவர்களையோ படிச்சுக்கிட்டு இருக்கவன் அல்லது படிப்பை விட்டுட்டு வான்னு நம்ம கூப்பிடலாம்.
வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான வேலையை விட்டுட்டுவான்னு கூப்பிடல. நிம்மதியான தெரிஞ்சேதான் அவங்க போய் பிரச்சாரம் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது இல்ல நான் தான் திரும்ப சொல்றேன்ல பிரியகுமார், அவங்களால சீமானனை எதுவுமே செய்ய முடியல. நான் இன்னைக்கு ஒரு பச்சையா அவனை சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. ஒருத்தனை வெட்டணும்னா அவனத்தான் வெட்டணும். அதை பேண்டு வச்ச பீய வெட்டக்கூடாது. அண்டாவாலையோ செந்தில்வேல் அண்டாவாலையோ அல்லது தமிழன் பிரசன்னாவாலையோ அல்லது வன்னியரசாலையோ சீமானை எதுவும் செய்ய முடியல. அதனால சீமான் பேண்டு வச்ச பீய எந்திர கம்மா கரையிலடா கிடக்கும் அப்படியே தேடி போய் கம்மா கரையில பீய வெட்ட திரியிறாங்க. இந்த பீதினி பயலுக்கு வேற என்ன பதில் சொல்லுவீங்க? உண்மையிலே கடுமையா இல்ல பிரியகுமார், இதெல்லாம் ரொம்ப இலகுவான வார்த்தை. இதை விட கடுமையான வார்த்தையால உங்களை பேச முடியும். நான் என்ன சொல்ல வர்றேன், தவறுனா உண்மையிலேயே இவர்களுக்கு இந்தந்த ஜாதி இந்தந்த வேலையத்தை செய்யணும், இவர்களுக்கு கல்வி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. சீமான் இப்படி சொல்லுவது தவறுன்னு சொல்லுங்க, நாங்களே சொல்றோம். சீமானன இந்த சமுதாயம் நாடார் சமுதாயம் பணமேறிகள் தேப்பா, பள்ளிக்கூடம் போகாதப்பா பணையற வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரா? அப்படி கூப்பிட்டா சொல்லுங்க, அது தவறு, அதை கண்டிப்போம். கோனார் சமுதாயத்துக்கு வேலை மாடு மேய்க்கிறதேப்பா, நீ பள்ளிக்கூடம் போகாதப்பா கல்லூரிக்கு போகாதப்பா மாடு மேய்க்க வாப்பா அப்படின்னு சொல்றாரா? சொல்லுங்க, அதை கண்டிப்போம், அது தவறு, நாமளே எதிர்த்து கேட்போம். அண்ணன் சொல்ல வருவது மாடு மேய்ப்பதோ பனை ஏறுவதோ பனை தொழில் செய்வதோ மாற்று இயற்கை வேளாண்மை செய்வதோ இது ஒரு தொழிலோ அல்ல, இது மக்களுக்கு குடிக்கக்கூடிய ஒரு வகையான சேவைன்னு சொல்றாரு. விவசாயம் என்பது தொழில் அல்லங்கிறாரு. மாடு மேய்ப்பதோ ஆடு மேய்ப்பதோ கோழி மேய்ப்பதோ இது ஒரு தொழில் அல்ல, இது இயற்கையை நாம் பேணி பாதுகாப்பது, இது அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்துவது, இயற்கையான உணவுகளை மக்களுக்கு கொடுப்பது, இது ஒரு வகையான சேவை. இந்த சேவையை செய்ய விருப்பமுள்ள நபர்கள் வாங்கன்னு சொல்றான். புரியுதுனா? இதுல இத பற்றி வந்து செந்தில்வேல் அவர்கள் பேசும்போது என்ன பிரியகுமார், நம்ம ரெண்டே உதாரணத்துக்கு எடுப்போம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ இங்கிலீஷ்னா. எம்ஏ இங்கிலீஷ் படிச்சேன். நீங்க உங்க வீட்ல ஆடு இருக்கா மாடு இருக்கா? உங்க வீட்ல விவசாயம் நடக்குதா இல்லையா? எல்லாமே இருக்குன்னா எல்லாமே நடக்குதுன்னா. என் வீட்ல நான் என்ன படிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? PhD முனைவர் பட்டம் இன்ஜினியரிங், அதாவது மின்னணுவியல் மற்றும் கருவியாக்கவியல் துறை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல நான் PhD முனைவர் பட்டம் ரெகுலர்ல முடிச்சிருக்கேன். என் வீட்ல ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கு, விவசாய நிலம் இருக்கு. உங்களுக்கே தெரியும், என் விவசாய நிலத்துக்கு போற வீடியோ எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். இன்றளவு எனக்கு விவசாயம் பிடிக்குது. என் குலத்தொழில்னு சொல்லுவீங்களா? எனக்கு குலத்தொழில் தான், அது வேற. எனக்கு குலத்தொழில் அதுவா இருந்தாலும் ஆடு மாடு மேய்க்கிறது என் குலத்தொழில்னு சொல்லுவீங்களா? என்கிட்ட ஆடு நிக்குது 60 ஆடு 70 ஆடு பண்ணையா இருக்கு, மாடு நிக்குது, நாட்டு மாடு நிக்குது. அப்ப இதெல்லாம் என்னோட குலத்தொழில்னு சொல்லிக்கலாம். விவசாயம் என்னோட குலத்தொழில், அதுல மாடு இருக்கிறது இல்ல, நான் ஏத்துக்கிறேன். மற்ற ஆடு மாடு மேய்க்கிறது கோழி மேய்க்கிறது யாரோட குலத்தொழில்? யாரும் படிப்பு விட்டுட்டு போயிடலையே. இங்க பாருங்க, இது வந்து அதான் படிப்பு விட்டுட்டு போகல, வேலையை விட்டுட்டு போகல, அதற்கான ஆட்களை ஏற்படுத்துறோம். அதை பூரா இன்னைக்கு இணையவழியில கேமரால பாத்துக்கிறோம், சிசிடிவி கேமரால பாத்துக்கிறோம். நம்ம தோட்டத்துல எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சிசிடிவி கேமரா பாத்துக்கிறோம். அதாவது வேலைகள் நடந்த தெரியுமா? நீங்க ஆளுங்களை வச்சிருக்கீங்கல்ல, அவன் எப்ப படிப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொல்ல வர்றது, என்கிட்ட இருக்கிறவன், என்கிட்ட வேலை பார்த்த நபர், நான் பேரே சொல்றேன், என்கிட்ட வேலை பார்த்த நபர் தர்மபுரி மாவட்டம், இன்னைக்கு இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த நபர் சிங்கப்பூர்ல வேலை பார்த்தான். சிங்கப்பூர்ல வேலை பார்த்த நபர், அவன் +2 முடிச்சுட்டு இங்க இருந்து போய் சிங்கப்பூர்ல இருந்துகிட்டே இங்க கரஸ்பாண்டன்ட்ல ஒரு காலேஜ்ல படிச்சா, அப்படி ஒரு டிகிரி முடிச்ச நபர் அசோக்னு பேர், என் தோட்டத்துல வேலை பார்த்தா, அப்படி இன்னும் வரையும் இருக்கா. அப்படி இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போயிருக்காரு, திரும்ப வந்துருவாரு வச்சுங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த நபர் சிங்கப்பூர்ல இருக்கையில என்னுடைய காணொலியில பார்த்துட்டு நான் உங்களோட வர்ற விவசாயத்துக்கு உங்கள்கிட்ட வந்து வேலை பார்க்கறேன்னு வந்தாரு, வந்து வேலை பார்த்தாரு. 3ல 1 பங்கு அவருக்கு, 1 பங்கு நிலத்துக்கான வருமானம். அதாவது இப்ப உங்களுக்கு சொல்றேன்னா 3 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னா 1 லட்சம் ரூபாய் நிலத்துக்கு, 1 லட்சம் ரூபாய் நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, 1 லட்சம் ரூபாய் அவருடைய உழைப்புக்கு. இப்படிதான் வேலை நடக்குது. இப்ப அவர் நான் பள்ளிக்கூடம் போக கூடாதுன்னு சொன்னா, கல்லூரிக்கு போக கூடாதுன்னு சொன்னா, என்னை விட 2 வயசு மூத்தவர். புரிஞ்சுக்கிட்டேன்னா வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப இது என்ன சொல்றாங்கன்னா, விவசாயம் தான் வேணும் அப்படின்னா சீமான் வந்து அரசியலை விட்டுட்டு போயிட்டு விவசாயம் பண்ணட்டும், போயிட்டு ஏறு ஓட்டட்டும். அதே போல வந்து ஆடு மாடுகள் தான் முக்கியம். சீமான் வந்து அரசியல கட்சியை கலைச்சிட்டு போயிட்டு எருமை மேய்க்கட்டும், அவங்க பையனை மட்டும் அவர் கலெக்டர் படிக்க வைப்பாரு, ஆனா ஊரா ஓட்டு பிள்ளை எல்லாம் மாடு மேய்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் செந்தில்வேல் இல்ல, அது நம்ம சொல்ல வர்றது, யாரையும் படிக்க கூடாதுன்னு சொல்லல, யாரையும் படிப்பை விட்டுட்டு இந்த தொழில்களுக்கு வாங்கன்னு சொல்லல. நாம சொல்ல வர்றது, இப்படியான தொழில்களை எடுத்து செய்ய விருப்பமுள்ள நபர்கள் வாங்க. மாறாக வெளிநாடுகள்ல போய் ஆட்சி அமையும் போது அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்து அதை ஹை டெக்னாலஜில பண்ணும்போது எல்லாருக்குமான வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன்னு அவர் சொல்றாரு இல்லையா? இப்ப பிரியகுமார் அண்ணன் சொல்ல வர்றதே, இப்ப இருக்கிற பணிகள்ல என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்ய. இப்ப நாம் தமிழர் கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்துருது. நாளைக்கு வந்த உடனே பெரிய பெரிய ஆலமரங்களை எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க? இப்பயே விதை போட்டா தானே ஆலமரம் வளரும், இப்பயே பனை விதைகள் நட்டா தானே பனைமரம் வளரும். இப்பவே ஆடு மாடுகளை, நாட்டு மாடுகளை, நாட்டு ஆடுகளை, நாட்டு கோழிகளை பாதுகாத்தால் தானே சீமான வரையில இருக்கும், அதை பள்ளி பெருக வைக்க முடியும். நம்ம வர்றதுக்குள்ளே அடிச்சுட்டாங்கன்னா புரியுதா? இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், செந்தில்வேல் மாதிரி திமுகவினுடைய ஷூவை நக்கி பொழைக்கிறதுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது எந்த வகையில குறைஞ்சு போச்சு? இப்ப செந்தில்வேல் படிச்சவர் தானே, படிச்சவர் என்ன வேலை பார்க்கிறாரு? செந்தில்வேலோட தரம் என்ன? செந்தில்வேலோட தகுதி என்ன? அவர் பிழைக்கிறது ஒரு பிழைப்பா? ஆடு மாடு மேய்க்கிறத விட செந்தில்வேல் பிழைக்கிற ஒரு பிழைப்பா? ஆடு மாடு மேய்க்கிறத விட பனை ஏறுவதை விட வன்னியரசு பிழைக்கிற ஒரு பிழைப்பா? நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன்.
புரிஞ்சுக்கிட்டேன். புரியுதா? இங்க பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுங்க. சாணியல் சாதிய ஒடுக்குமுறை பத்தி இவ்வளவு பேசுறாங்க. அதே வன்னியரசு தான் சொல்றாரு, நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு சொல்லி எங்களை வந்து கருணாநிதி சொன்னாருன்னு சொல்லி அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப நேத்து சங்கத்தமிழன் சொல்றாரு, திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே சாதி வரி பிடித்தவர்கள் தான், நான் அவர்கள் பேரை கூட என்னால் சொல்ல முடியும், ஆனால் எங்கள் தலைவர் என்னை கட்சி விட்டு நீக்கி விடுவார், அதனால் நான் அவர்கள் பேரை சொல்லாமல் இருக்கிறேன்னு சொல்றாரு. உண்மையிலே அண்ணன் சங்கத்தமிழனை வந்து நம்ம ஒரு சில விடயங்களை பாராட்டினா ரொம்ப ஓப்பனா பேசிட்டு போயிருவாரு. அவர் நம்மள மாதிரின்னு வச்சுக்கல, தலைமைக்கு அவ்வளவு சீக்கிரம் கட்டப்பட மாட்டாரு. நிஜமா ஏதாவது பேசி நம்ம எப்படி ஏதாவது பேசி விட்டு வாங்கப்படுறப்போ தலைமையில அதே மாதிரி நான் திருமாவளவன் ஏதாவது பேசிட்டு இருக்கேன் கோவத்துல, வன்னியரசன் ஏதாவது பேசி விட்டுரு, சீமானே அதுக்கு நம்மளை கோவப்பட்டு திட்டுவாரு. அதெல்லாம் நம்ம அண்ணன்டா, என்னைக்காவது ஒரு நாள் சரியாகி வருவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், என்னைக்குமே திருமாவளவன் சரியாகி வரமாட்டாரு. விசிகாவில் இருக்கக்கூடிய நபர்கள், அடிப்படை உறுப்பினர்கள் நல்லவர்கள். விசிகாவினுடைய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாமே நல்ல மனிதர்கள். அந்த விசிகாவிலே ஒரு சில நபர்கள் இருக்காங்க, சுய லாபத்துக்காக சூவை நக்கி பிழைக்கக்கூடிய ஒரு சில நபர்கள். அந்த நபர்கள் தான் அந்த கட்சியை அசிங்கப்படுத்தி, அந்த தலைமையை அசிங்கப்படுத்தி இருக்காங்க. மற்றவர்கள் விசுவாசமா இருக்காங்க. அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன், நீ திமுகவுல போய் திமுக விசுவாசமா இருந்தா பரவாயில்ல, விசிகாவில இருந்து திமுக விசுவாசமா இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அது நம்மளுடைய கேள்வி. அதான் நீ இருக்கிற தலைமைக்கு விசுவாசமா இரு. நீ என்ன கொள்கையை சொல்லி உள்ள வந்த? தேசிய தலைவருடைய பிரபாகரனை இங்க தலையெழுதிட்டு வரலையா? தமிழ் தேசியம் எங்களுடைய உயிர் முயற்சின்னு சொல்லலையா? திராவிடத்தை எதிர்க்கலையா? பெரியாரை எதிர்க்கலையா? கலைஞரை எதிர்க்கலையா? எல்லாம் செஞ்சுக்கிறா இல்லையா? இன்னைக்கு காசுக்காகவும் பணத்துக்காகவும் 2 சீட்டுக்காகவும் போய் அவங்க பின்னாடி நிக்கிறது நாங்க எப்படி ஏத்துக்கிறது? நாங்க உங்களுக்கு மிகப்பெரிய புரட்சியவாதிகள், மிகப்பெரிய போராளிகள், நீங்க தான் அடுத்த தமிழினத்துக்கான மிகப்பெரிய விடுதலை வாங்கி தர போற நபர்கள் நினைச்சமே. நாங்க சிறுபிள்ளையார் கையில கல்லூரியில் படிக்கிற காலகட்டத்தில் சீமானனுடைய வருகைக்கு முன்னாடி, நல்லா உண்மையிலே சொல்றேன், சீமானனுடைய வருகைக்கு முன்னாடி நான் அதிகமாக நேசித்த நபர் அண்ணன் திருமாவளவன். என்ன தேசிய தலைவர் பிரபாகரன் அவர் தான் தூக்கிட்டு வந்தாரு. எங்கள் தேசிய தலைவர் சொன்னாரு, தலித் பேரவை இயக்கம்னு வச்சிருந்ததை கொண்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் மாத்தினாரு தேசிய தலைவரை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு. அப்ப அதெல்லாம் அப்படிலாம் இருக்கு பிரியகுமார். இவர்கள் அங்கே வருங்க, ஒண்ணு தெரிஞ்சுங்க பிரியகுமார், இவங்க வந்து ஒரு அரசியல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒரு 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க பிரியகுமார். அந்த இடத்தை தக்க வைக்கணும், அவ்வளவுதான். இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே திருமானனோ வன்னியரசனோ அல்லது செந்தில்வேல கொள்கை இல்லாத நபர்னு நினைக்கிறீங்களா? செந்தில்வேல் வந்து இதுக்கு முன்னாடி நியூஸ் 7ல வேலை பார்க்கும்போது அவள் எவ்வளவு ஒரு துடிப்போட பேசிய நபர். அது என்னன்னா செந்தில ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு இதுதான் நம்மளோட செட்டில்மெண்ட்னு வந்துடுறாங்க பாத்தீங்களா? அந்த சொபஸ்டிகேஷன், அந்த லக்ஸரி லைஃபை தாண்டி தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைக்கணும். வேற வழி இல்ல. திமுகவுல இருந்தா தான் பணம் கிடைக்குது. பணம் கிடைச்சாதான் ஒரு காரு, ஒரு நல்ல ஆடைகள், நல்ல நகநட்டு, நல்ல வாழ்க்கை, நல்ல வீடு. அப்ப அந்த சொகுசு வாழ்க்கைக்காக தன்னுடைய உண்மையிலே நீங்க நினைக்கிறீங்களா? செந்தில்வேலோட உண்மையான கொள்கை என்பது வேறுங்க. வேற வழி இல்லாம நடிக்கிறாரு, வேற வழி இல்லாம பேசுறாரு. உண்மையிலே வன்னியரசனுக்கு திமுக மீது அவ்வளவு ஆர்வம் நினைக்கிறீங்களா? திமுக அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறீங்களா? கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு அவங்களுக்கு திமுகவே பிடிக்காது. தேசிய தலைவரா கலைஞரான்னு கேட்டு பாருங்களேன். வன்னியரசன தேசிய தலைவர் உங்களுக்கு பிடிச்சது தேசிய தலைவரா பிரபாகரனா அல்லது கலைஞரான்னு கேட்டு பாருங்க, கருணாநிதியான்னு கேட்டு பாருங்க. அவர் கண்டிப்பா தலைவர் தான் சொல்லுவாரு. சூழ்நிலைங்க, வேற என்ன பண்றது? திருமாவளவனுக்கு இப்ப தலைவரோட கலைஞர் ரொம்ப பிடிச்சிருமா? சீமானோட ஸ்டாலின் ரொம்ப பிடிச்சிருமா? புரியுதா? அங்க என்ன சூழ்நிலைனா, விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சியை கட்டமைச்சே காலம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அமைக்க போறதில்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த ஆட்சியில ஏதோ ஒரு அமைச்சர் பங்கு வாங்க போறதில்ல, துணை முதல்வர் வாங்க போறதில்ல. இருக்கிற வரைக்கும் இந்த 4 எம்எல்ஏவை தக்க வச்சுக்கணும், இருக்கிற வரைக்கும் 2 எம்பியை தக்க வச்சுக்கணும். வேற வழி இல்ல. இவர்கள் எல்லாருமே சூழ்நிலை கைதி. இவர்களை பத்தி பேசுறதை தவிர்த்துட்டு நம்ம கொள்கையை நோக்கி நகர்ந்துகிட்டே இருந்தோம்னா என்றாவது ஒரு நாள் அவர்கள் செய்த தவறை உணர்வார்கள். இங்க பாருங்க, எதிரிக்கு நீங்க கொடுக்குற ஒரே பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? எதிரிக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? எதிரி நீங்க பழி வாங்குறதோ, அடிக்கிறதோ, துன்புறுத்துறதோ, அவர் மேல வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புறது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் சொல்றது இயல்பாவே மக்களுக்கான ஒரு எளிய உதாரணத்தை சொல்றேன். எதிரியை பழி வாங்கணும்னா நீ அவன் முன்னாடி நல்லா வாழ்ந்துரு, அவன் முன்னாடி செல்வ செழிப்பா வாழ்ந்துரு, அவன் முன்னாடி நீ ஏற்றுக்கொண்ட கொள்கையில வெற்றி பெற்று, அவன் முன்னாடி நீ அரசியல ஜெயிச்சிரு. நீ அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற, அரசு வேலையை வாங்கிரு, தேர்வுல எழுதி பாஸ் ஆயிரு, தேர்ச்சி பெற்று. புரியுதா? நான் சொல்ல வர்றது, எதிரிக்கு நீ கொடுக்குற தன்மையை நீ நல்லபடியா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தேர்ந்து திருவாம ஜம்முன்னு வாழ்றத, அதை விட பெரிய தண்டனை எதிர்க்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி நாம வன்னியரசுக்கோ அல்லது செந்தில்வேலுக்கோ அல்லது வந்து தமிழன் பிரசன்னாவுக்கோ அல்லது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நாம கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை நாம் தமிழர் வெல்லுவதுதான், நாம் தமிழர் ஆட்சி அமைப்பதுதான், சீமானன் முதலமைச்சர் ஆவதுதான். இதுதான் அவர்களுக்கு நாம கொடுக்குற தக்க பதிலடி, அவங்களுக்கு நாம கொடுக்குற மிகப்பெரிய பதில். இவர் சீமானனை என்னைக்காவது 8% வாக்கு வாங்குவாருன்னு திருமாவளவன் நினைச்சிருப்பாரா? என்னைக்காவது ஒரு நாள் தனியா உட்காந்துருக்கல, இல்ல தன்னுடைய சகாக்கள், ரொம்ப நெருங்கின சகாக்களோட உட்காந்துருக்கல பேசியிருக்க மாட்டாரு? பேசியே எப்படியும் அந்த சீமான் ஜெயிச்சிட்டானடா, 8% வாக்கு வாங்கிட்டானடா. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனியா நின்றா 234 தொகுதி வேட்பாளர் இருக்கா?
1% ஓட்டு கூட இல்லைண்ணா. ஒரு பெர்சன்டேஜ் கூட உங்களால உங்களுடைய வாக்கு என்று ஜெனியூனான வாக்கு சொல்ல முடியுமா? உங்களால ஆர்கானிக்கான வாக்குன்னு சொல்ல முடியுமா? ஆர்கானிக்கான ஓட்டு விசிகாவுக்கு எத்தனை, ஜெனியூனான ஓட்டு விசிகாவுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமா? இதை வந்து திருமாவளவனுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? தன்னுடைய மேடைகளில் பேசிய தன்னுடைய தம்பி சீமான் இன்னைக்கு தனக்கான ஒரு மேடை அமைத்து, தனக்கான ஒரு களத்தை அமைத்து தமிழ்நாட்டில் 3வது மிகப்பெரிய கட்சியாக நிரூபித்து விட்டார். 8% வாக்கு சீமானுக்கான வாக்கு, 8% வாக்கு தமிழ் தேசியத்துக்கான வாக்கு, 8% வாக்கு நாம் தமிழருக்கான வாக்கு. இது மாதிரி விசிகாவை சொல்ல முடியுமா? இந்த பொறாமை தான் அவர்களால வந்து ஜீரணிக்க முடியல. இந்த வளர்ச்சியை, சீமானுடைய இந்த வளர்ச்சியை திருமாவளவனாலேயோ விசிகாவினாலேயோ ஜீரணிக்க முடியல. அந்த வெறியில தான் இந்த வேலையில சொல்றாங்க. என்ன சொன்னா அந்த பொச்சு காப்பு தான் இவங்களுக்கு அதிகம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த வார்த்தையை சொல்றதுக்கே தப்பா நினைக்கிறேன். இந்த வார்த்தையை வேணா பீப் போட்டுக்கோங்க. இந்த இவங்களுடைய இந்த சத்தங்கள், இந்த கதறல்கள் எல்லாம் பார்க்கும்போதே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. ஆடு மாடுகள் மாநாடு பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிருக்குது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதான் உண்மை. இங்க பாருங்க, ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய விலங்கு வருது, ஒரு பெரிய யானை வருது, ஒரு சிங்கம் வருதுன்னா அங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பெரிய கூச்சல் சத்தம் வரும். அந்த பறவைகள் அந்த பகுதியில வாழக்கூடிய ஒரு நதி இருக்கு, அந்த நதியில சிங்கம் வருது, அந்த நதிக்கு தண்ணி குடிக்க சிங்கம் வருது, அதாவது அந்த நதிக்கு வந்து யானை வருதுன்னா அந்த நதியை சுத்தி இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் எல்லாமே தெரிச்சு ஓடும். காரணம் அந்த நதியில் சிங்கத்தினுடைய வருகை, அந்த நதியில் யானையினுடைய வருகை. அதுதான் சீமானுடைய வருகை. இன்று தமிழ் தேசியத்தினுடைய வருகை தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. இவருக்கு உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் பிரியகுமார், ரொம்ப நேரம் ஆயிருச்சு, சின்ன விளக்கம் சொல்றேன். நாம் தமிழர் கட்சியை சன் டிவி புறக்கணிக்கிறது. மும்முனை போட்டி அல்ல, அதாவது மும்முனை போட்டியில 4 முனை போட்டி அல்ல, மும்முனை போட்டி தான். அதுல சீமான் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒருவேளை நாம் தமிழர், அதாவது திமுக வெல்லணும்னா திமுக ஆதரிச்சு வளர்த்து விட வேண்டிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா சீமானனை எதிர்க்கிறது முதல் எதிரியா அடிக்கிறது யாருன்னா திமுகவை. அப்ப திமுகவை அடிக்கும் போது திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கு போறதை விட நாம் தமிழருக்கு தான் அதிகமா வரணும். அப்படி வரணும்னா திமுக நாம் தமிழருக்கு முக்கியத்துவம் கொடுத்து 4 முனை போட்டின்னு பேசிக்கிட்டே இருக்கணும். திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அதிமுகவுக்கு போக விடாம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அதை ஒரு அரசியல் வித்தையா கொண்டு வந்து திமுக கொண்டாந்து சேர்க்கணும்னு நினைச்சா அந்த இடத்தில் நாம் தமிழரை தான் அவர்கள் கொண்டாட வேண்டும். திமுக ஜெயிக்க வேண்டும் என்றால் அவர்கள் கொண்டாட வேண்டிய கட்சி நாம் தமிழர். மாறாக நாம் தமிழரை திமுக எதிர்க்குதுன்னா அவர்களுக்கு தெரிந்து விட்டது, இன்று ஸ்டாலினுக்கு எதிரி திமுக அல்ல அதிமுக. அதாவது ஸ்டாலின் தலைமையிலான திமுகவிற்கு அதிமுக எதிரி. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான கட்சி என்று ஒன்று வந்தால், உதயநிதி தலைமையிலான திமுகவுக்கு ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். அந்த எதிரி சீமான் தான் என்பது அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இதுதான் இந்த கதல் சத்தத்துக்கு காரணம். நன்றி. நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.